வணக்கம் ஓவியா. தமிழ்நாட்டில் விரைவில் தொடங்க உள்ள வடகிழக்கு பருவமழை காரணமாக மழையால் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாதவாறு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் அமுதா மற்றும் மழை மற்றும் வெள்ள நிவாரண பணிகள் ஈடுபடும் முக்கிய துறை அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் குறிப்பாக மழைக்காலத்தில் நீர் வடிகால் அமைப்புகள் சீரமைப்பு, தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கம் ஏற்படாமல் தடுப்பது, மின் இணைப்புகள் மற்றும் மரங்கள் விழும் அபாயம் தவிர்க்கும் நடவடிக்கைகள், தொடர்ந்து அவசர மீட்பு குழுக்கள் பணியில் ஈடுபட தயாராக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் வெள்ள அபாயம் அதிகம் காணப்படும் மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் போன்ற இடங்களில் முன்னெச்சரிக்கை முகாம்கள் அமைக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. தொடர்ந்து மழைக்காலங்களில் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அரசு மேற்கொள்ளும் எனவும், அவசர நேரங்களில் 108, 1070 போன்ற அவசர சேவை எண்கள் முழு நேரமும் இயங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து மழைக்காலத்திலும் பொதுமக்கள் எந்தவித பாதிப்பும் அனுபவிக்காமல் பாதுகாப்பாக இருக்க தமிழக அரசு முழுமையாக தயாராக இருப்பதாக இந்த கூட்டத்தின் மூலம் தெரிய வருகிறது. ஓவியா.